சிஎம் விஜய் இன்னைக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கிறார். உலக போதைப் பொருள் இல்லாத தமிழகம் அப்படிங்கிற இதுல பண்ணிருக்காரு. அவரே காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு 3 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறாரு. ஹாய், குட் மார்னிங் எவ்ரிவன். போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி எடுக்கிறோம். போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். தேங்க்யூ. போதைப் பொருள் இல்லாம தமிழகம் இருக்கணும் அப்படின்னா நம்ம பிறந்த குழந்தைகள் இருந்தே நம்ம கவனம் செலுத்த வேண்டும். பிறந்த குழந்தைகள் நம்ம என்ன பண்ணிடுறோம், கையில போனை கொடுத்துறோம். போனை கொடுக்கும் போது அவங்களுக்கு இந்த பொம்மைகள் மேல இருக்கிற ஆசை போயிடுது. பொம்மைகள் மேல இருக்க ஆசை சின்ன குழந்தையிலேருந்தே இருக்கணும். 2 மாசம் 3 மாசம் குழந்தைகள்லேருந்தே அதுங்களுக்கு இந்த பொம்மைகளை மேலே ஒரு ஆசை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுங்க ஆக்சுவலாக பொம்மைகள் கிட்ட பேசும். அது ஏதோ உண்மையான்ட்டு இப்போ இந்த பொம்மை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுட்டு பெண் குழந்தைங்க நல்லாவே பேசும். அதுக்கு ஒரு பேர் வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த பேரோட அதுகிட்ட பேசும். அது மாதிரி ஜிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோட பேசும். பசங்களுக்கு இந்த மாதிரி பால் வாங்கி கொடுக்கணும். எப்போ 3 வயசு 4 வயசுலேயே. அப்போ அவங்க இந்த மாதிரி உள்ள பொருள்கிட்ட பேசுவாங்க. ஸோ டாய்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கேர்ள்ஸுமே இப்போ ஃபுட்பால் விளையாடுறாங்க, கிரிக்கெட் விளையாடுறாங்க, எல்லாமே விளையாடுறாங்க. ஸோ டாய்ஸ் அண்ட் கேம்ஸை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. கேம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது சிஎம் விஜய் சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே குழந்தைகள் பொம்மையோட விளையாடுறது, பொம்மையோட பேசும்போது அவங்க பள்ளிக்கூடம் போகும்போது 3 வயசு 4 வயசுல பள்ளிக்கூடம் போகும்போது மற்ற குழந்தைகளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த ஃபோனையே வச்சு பழகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்கள ஒரு ஒரு 2-வே கம்யூனிகேஷன்ஸ் இதுவாயிடுது. ஸோ அதுவே ஏதோ பேசிக்கிட்டே இருக்கும், அதை கேட்டுக்கிட்டே இருக்கும், அதே சுவாரஸ்யத்தில் இருக்காங்க. ஸோ ஒரு குழந்தையோட பேசுறது, மற்ற குழந்தைகளோட எப்படி விளையாடுறது, மற்ற குழந்தைகளோட அந்த கலாச்சாரம் இப்போ இருக்கிற 14-15 வயசு பிள்ளைகளுக்கு இல்லை. ஏன்னா அவங்க அவ்வளோவா பொம்மைகள் வச்சு விளையாண்டது இல்லை. பால்ஸும் நிறைய குடும்பங்கள் வாங்கி கொடுக்கறது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் பிள்ளைகள் ஃபோன்லேயே இருக்கிறாங்க, இல்லை கம்ப்யூட்டர் கேம்ஸில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி உள்ள சிந்தனைகள் இருக்காங்க. தாய்மார்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் இருக்கிறீங்க. கட்டாயம் நீங்கள் சிஎம் விஜயோட இந்த இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து பூர்த்தி செய்யணும். ஸோ ஸ்டாப் ட்ரக்ஸ், ஸ்டார்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்போர்ட்ஸ் விளையாடணும் அப்படின்னு அது ஒன்லி குழந்தைங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, நமக்கும் தான். நீங்களுமே இப்போ பேட்மிண்டன் விளையாடலாம், ரிங் பால் விளையாடலாம், இல்லை சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சாதான் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்க குழந்தைகள் நம்ம கூட விளையாடணும். ஆண்டி நானும் விளையாடுறேன், ஆண்டி நானும் ஆண்டி வேற ஆண்டி அப்படின்னு வருவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி உள்ள ஒரு சொசைட்டியை உருவாக்குறதா சிஎம் விஜயோட கனவு. இது ஏன் நம்ம சேனலில் வருதுன்னா, உண்மையாகவே சின்ன குழந்தை பிறந்த குழந்தைகள் இருந்து நம்ம முன்னாடி மாதிரி உள்ள அந்த டாய்ஸ் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறோம். கிளுகிழப்பு வாங்கி கொடுக்கறது, இல்லாட்டி ஏதாவது ஒரு குட்டி பொம்மைகள், அந்த மாதிரி பொம்மைகளோட விளையாடுறது இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு. கம்ப்யூட்டர் கேம்ஸ் வந்தனால, ப்ளஸ் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால. இது ரெண்டுமே தாய்மார்களே நம்ம அதை வச்சு தான் இருக்கிறோம். அதனால நம்ம குழந்தைகள் கம்ப்ளீட்டாக அந்த ஃபோனை வச்சு தான் அவங்க உலகமே இருக்குது. அதனால இன்னொரு இடத்துல போய் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக உள்ள பழக்கமே இல்லை. அவங்க கூட பயங்கர கோவப்படுறாங்க, எரிச்சல் படுறாங்க. ஒரு எதனால அவன் அப்படி சொன்னான் அப்படிங்கிற ஒரு சிந்திக்கிற தன்மை கூட இல்லை. உடனே அவங்களை அடிக்கணும்னு தோணுது, இல்லை கோவப்படுறாங்க, இல்லை எரிச்சல் படுறாங்க. இதெல்லாம் நம்ம தடுக்கணும்னா சின்ன வயசுல இருந்து குழந்தைகளுக்கு பொம்மை வாங்கி கொடுங்க. இது பெரிய பொம்மைகள், சின்ன பொம்மைகள், அவங்க விளையாடுற மாதிரி, அவங்க பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி இருக்குது. நீங்களும் அந்த பொம்மைகிட்ட பேசுங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த பொம்மை உலகம் ஒரு தனி உலகம். அந்த பொம்மை உலகத்தை வச்சு அடுத்த உலகம் தான் அவங்களோட ஏஜ் குரூப் குழந்தைங்களோட தாராளம் இறங்கி பேசுவாங்க. எனக்கு இந்த பொம்மை வாங்கி கொடுத்தாங்கடி, இந்த பொம்மை வச்சு விளையாட வேண்டி எங்கள் மாமா வாங்கி கொடுத்தாங்க, இல்லை எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாங்க, அப்படி இப்படின்னு நீ கொஞ்சம் வச்சு விளையாடுறீ அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை நம்ம ரொம்ப திருப்பி வி ஹேவ் டு ரீஇன்வென்ட். குழந்தைங்களுக்கு பொம்மை வாங்கி கொடுக்கணும். ஃபோனை நிறைய கொடுக்காதீங்க. நைட்டு படுக்கும்போது கூட அதுக்கு பக்கத்தில் பொம்மையை வச்சுட்டு நீங்கள் அந்த பொம்மைக்கு கதை சொல்கிற மாதிரி, நீங்கள் அந்த பொம்மைகிட்ட பாட்டு பாடுற மாதிரி, ஏதோ அந்த பொம்மையை உங்கள் வீட்டில் ஒரு உறுப்பினர் மாதிரி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைய அதே மாதிரி வர இருக்கும். அப்போ அந்த ஃபோன் மேலே இருக்க அடிக்ஷன் போயிடும். நம்ம என்ன நினச்சிருக்கோம், ஃபோனில் நல்ல கதை கேட்குறோம், நல்ல விளையாட்டு இருக்குது, சில இன்டெலிஜென்ஸ்லாம் அதில் தான் டெவலப் ஆகுது, சில குவிஸ் இருக்குது அப்படி இப்படின்னு நினைக்கிறோம். பட் அவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் போகிறனால அவங்க சமுதாயத்தோட, அவங்க ஏரியா சமுதாயத்தோட இருக்கிற தொடர்பு கம்மியாயிடுது. அது எப்போ திருப்பி வர ஆரம்பிக்குதுன்னா, அந்த போதைப் பொருட்கள் வரும்போது அவன் அடிக்கிறான்ட்டு இவங்களுக்குள்ள அவனே அடிக்கிறான், அப்போ நாயே அடிக்கூடாது, அவன் சீரட் குடிக்கிறான், நாயே சீரட் கூடாது, அவன் கஞ்சா அடிக்கிறான், நாயம் கஞ்சா அடிக்கூடாது அப்படிங்கிற ஒரு தவறான போக்கில் போகிறாங்க. ஸோ சின்ன குழந்தைகள்லேருந்து குழந்தைகள் பால் விளையாடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கிரிக்கெட் பேட்டாக இருந்தாலும் சரி, பாலாக இருந்தாலும் தைரியமாக 100 ரூபா 200 ரூபா இருக்க போகுது. பட் அதெல்லாம் உண்மையாகவே தேவை. பொம்மைகள் இப்போ இருக்கிற உலகத்தில் நிறைய தாய்மார்கள்
வாங்கி கொடுக்கறதில்ல. ஏன்னா குழந்தைகள் அதை பயன்படுத்தல. வாங்கினாலும் ஒரு நாள் விளையாடுவாங்க, 2 நாள் விளையாடுவாங்க, போயிட்டுருவாங்க. பட் நம்ம தான் அதை வாங்கி அதுக்கு ஒரு பேரை வச்சு அதோட நம்மளும் பேசி நம்மளும் விளையாட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது கட்டாயம் இருக்கும். பர்டிகுலர் தகப்பன்மார்கள் தான் வந்து ரொம்ப லேட்டாக வருவாங்க. அந்நேரம் வந்து அவங்க குழந்தைகளை எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும்னே தெரியாது. குழந்தை பாட்டு வந்தோடனே ஹாய் அப்பா அப்படின்னு ஃபோனையே பார்த்துக்கிட்டு ஃபோனையே நோண்டிட்டு இருக்கோம். அப்பா பக்கத்தில் போய் உட்காந்து அவரும் பேச ட்ரை பண்ணுவார், பேச முடியாது. ஸோ இந்த பொம்மை உலகத்தை திருப்பி இன்வென்ட் பண்ணுங்க, கேம்ஸ் உலகத்தை திருப்பி இன்வென்ட் பண்ணுங்க. இதெல்லாம் 4 வயசு 5 வயசுக்குள்ளேயே வந்து அது பழக்கமாயிடணும். அந்த பழக்கத்தை விட்டு குழந்தைகளை வெளியே எடுக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். சாயங்காலம் வந்தால் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளியில் போகணும்னு நினைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோட போய் ஐஸ்கிரீம் வாங்குவாங்க, இல்லாட்டி ஏதாவது வாங்கி சாப்பிடுவாங்க, இல்லைனா பேட்மிண்டன் விளையாடலாம்னு சொல்லுவாங்க. ஏதாவது அவங்களுக்குள்ள கேம்ஸ் இருக்கும், ஸ்விம்மிங் போவாங்க. இந்த மாதிரி அந்த ஒரு உலகத்தையே நம்ம மாற்றினாதான் சிஎம் விஜயோட இந்த ஒரு கனவு வந்து கம்ப்ளீட்டாக சரியாகும். வெறும் சிங்கப்பெண் அதிரை திட்ட மகளிர்களும் சேர்ந்தா பத்தாது. இது குழந்தையிலேருந்தே தாய்மார்களும் தகப்பனும் பால் வந்து குழந்தைகளோட விளையாடணும். பொம்மைகளை குழந்தைகளிருந்து 2 மாதம் குழந்தைலேருந்து பொம்மை வாங்கி கொடுக்கணும். அந்த பொம்மைக்கு ஒரு பேர் வச்சு அவங்க அதோட நல்லா பேசணும், நல்லா பழகணும். இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை நாமையே உருவாக்கக்கூடாது. WCA டாக்டர் ராஜசேகர் இது உங்களுக்கு நான் வந்து கட்டளையாக சொல்லலைங்க, ஒரு அன்பா சொல்கிறேன், பாசமாக சொல்கிறேன். இது வந்து கட்டாயம் வந்து குழந்தைகளோட எதிர்காலம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நான் சின்ன வயசில் இருக்கிற பொம்மைகள்லாம் என் கையில் வச்சிருக்கிறேன். என் சன்னு, என் டாட்டர் அவங்களோட பொம்மையும் என் கையிலேயே இருக்குது. அதை பத்திரமா வச்சிருக்கிறேன். ஏன்னா அவங்க பெரியவங்களாகி அதை கேட்கும் போது அதை எடுத்து காமிக்கணும். அதை அவங்கள பார்த்து அவங்க சந்தோஷப்படணும். ஒரு காலகட்டத்தில் அந்த பொம்மையை விட்டுட்டு போயிடுவாங்க. பட் இருந்தாலும் அதை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சு அவங்க பெருசாக வரும்போது அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது இந்த இடம் அவங்க அப்பாவோட விளையாட்ட பொம்மைடா இது, அவருக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. அந்த மாதிரி இந்த பொம்மை உலகத்தை திருப்பி நம்ம வந்து கொண்டு வரணும். அதில் வந்து இப்போ வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்காதீங்க. ஒரு பொம்மை வாங்கினா ஒரு நாள் வெளில விளையாடுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. பட் நம்மளோட பங்கு அதில் இருக்கணும். நம்மளும் அதை எடுத்து விளையாடி நம்மளும் சந்தோஷப்படணும். நம்ம சந்தோஷப்படப்படதான் குழந்தைங்களும் அதில் வந்து இது ஆர்வமாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த ஜிராஃபி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜிராஃபிக்கு வந்து டாலின்னு ஒரு பேர் வச்சுக்கோங்க. டாலாக வளர்ந்துருக்க, நீ நல்ல பால் குடிச்சிருக்க, நீ நல்ல ஊட்டச்சத்துக்களை சாப்பிட்டுருக்க, உங்கள் அம்மா சொன்னதெல்லாம் நீ அப்படியே கேட்டிருக்க, நீ தான்டா குட் கேர்ள் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம டாலாக வளரணும், நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுங்களுக்கு தோணும். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் நல்ல பழக்கத்தோடு அதை லிங்க் பண்ணி உங்கள் குழந்தைய அந்த டாயோட விளையாட விடுங்க. சின்ன வயசில் ஆரம்பிக்கிற அந்த பழக்கம் வந்து இருக்கு இல்லையா, அது எப்பயுமே அந்த குழந்தைங்க வந்து கண்ணாடியை பார்த்து கூட அதே மாதிரி பேசுவோம். இல்லை இந்த பொம்மைக்கு ஒரு பேர் வச்சிடும், அப்பா அம்மாட்ட நீங்கள் சண்டை போட்டாலும் அது வந்து அதுங்க பொம்மைகிட்ட பேசும். இந்த மாதிரி பந்து இதுவாக இருந்துச்சுனாலும் நம்மகிட்ட கோவப்பட்டாலும் அது பாட்டு போயிட்டு அது கூட பால் விளையாண்டுட்டு கொஞ்ச நேரத்தில் சரியாக போயிடும். தவறான போதை பழக்கத்தில் அவங்க போகவே மாட்டாங்க. அந்த போகிற சிந்தனையே வராது. இதுக்கு அடுத்து மியூசிக்கு, ஆர்ட்ஸு இதுலேயே வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலேயே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. பட் டாய்ஸ் ஆர் த பெஸ்ட். லெட் அஸ் ரீஇன்வென்ட் டாய்ஸ் ஃபார் அவர் 1 year old, 2 months old, ஸ்மால் பேபிஸ். 3 வயசு வரைக்குமே நீங்கள் நிறைய பொம்மை வாங்கி கொடுத்து அவங்களோட அது இணக்கமாக இருப்பார் பாருங்க. அதுக்கப்புறம் அதுங்களே கேட்குற பொம்மையை நீங்கள் கேட்டு வாங்கி கொடுங்க. தட் இஸ் வாட் ஐ வுட் லைக் டு சே. பொம்மை வாங்கி கொடுக்கறத மறந்துடாதீங்க, விளையாட்டு பொருளையும் வாங்கி கொடுக்கறத மறந்துடாதீங்க. குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு இது ரெண்டுமே ரொம்ப அவசியம்.